ஹே கிருஷ்ணா, நான் நின்றிருக்கிறது அஞ்சாவது பிரயாகை. அத்தியாச்சரியமாக தேவப்பிரயாகை அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். இந்த பக்கத்துலேருந்து இப்படி வர்றது அலகநந்தா, அந்த பக்கத்துலேருந்து வர்றது பாகீரதி. அது ரெண்டு சேர இடம் பார்த்தாடா, இது வேகமாக இப்படி வந்து தள்ளுறது. அந்த பக்கத்துலேருந்து அது வந்து இது எதிர்க்கிறது. கரெக்டாக ரெண்டு பக்கம் அப்படி முட்டி மோதிட்டு அப்படி ஓடுறது. இங்கேருந்து இவளுக்கு கங்கான்னு பேர். இதுவரைக்கும் அலகநந்தா, அந்த பக்கம் பாகீரதி, எல்லாமே ட்ரிபியூட்ரிஸ் தான். ஆனால் இங்கேருந்து போகும்பொழுது கங்காவாயிடுறா. ஹரித்வார், ரிஷிகேஷ் எல்லாம் கங்கான்ற நாமத்தோட தேவி போகிறா. இது அஞ்சாவது பிரயாகை. மொத்தம் பஞ்ச பிரயாகை. முதல் பிரயாகை விஷ்ணு பிரயாகை, அடுத்தது ஆச்சரியமாக நந்த பிரயாகை, அப்புறமா கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, அத்தியாச்சரியமாக அதிவிசேஷமாக இது தேவப்பிரயாகைன்னு. எப்படி வரா பாருங்க. ஜனங்களுடைய பாபத்தை நாசம் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துல அவ்வளவு அழகாக வரா. பிரயாகை அப்படின்னா சங்கமம். இது வந்து கண்டம் என்னும் கடிநகர்ன்ற திவ்ய தேசமும் கூட. வடநாட்டு திவ்ய தேசங்களில் திருப்பிருதி, பத்ரி, கண்டம் என்னும் கடிநகர் இதெல்லாம் இமாலயன் ரேஞ்சஸில் தான் இருக்குது. அத்தனை ஆச்சரியம். இந்த அலகநந்தா எப்படி வரா பாருங்கோ. இதே அலகநந்தா விஷ்ணு பிரயாகையில் வரும் பொழுது அப்படி வரா. பாகீரதி இத்தனை விசேஷமாக இந்த பக்கத்துலேருந்து வரா. இந்த ரெண்டும் சேர்ற இடம் இந்த சங்கமம். பார்த்தாலே கோட்டி ஜென்ம சுகிருத்தம், பாபங்கள் நிச்சயமாக நாசமாகும். அதனால் கட்டாயம் வாங்கோ, ஜோரா அனுபவிங்கோ. ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு திவ்ய தேசம். இத்தனை படி ஏறி மேலே அப்படி வந்து இறங்கி வரணும். ஜோரான ஒரு கண்டம் என்னும் கடிநகரில் இருக்கக்கூடிய தேவ பிரயாகை. விஷ்ணுவை தேவனா பாவிச்ச பிரயாகை, தேவனா யஜ்யம் பண்ண பிரயாகை தேவ பிரயாகை. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ தேவ பிரயாகை கி ஜெய், போலோ அலகநந்தா மாதா கி ஜெய், போலோ भागीरथी माता की जय, बोलो गंगा माता की।